எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய டிபினா இதுதான். இந்த டிபியை எப்படி நம்ம மொபைலில் செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். 4 நிமிஷத்தில் முடிச்சு விட போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற ஒரு சில வீடியோ யூடியூப் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மாதிரி இமேஜ் பேர் caricature இமேஜ். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் caricature டெம்ப்ளேட் வேணும். அதை நீங்கள் குரோம்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஒன்று பிக்சார்ட், இன்னொன்று டூன் ஆப். ஃபஸ்ட்டு டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கேலரின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தலை நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கொடுக்கணும். இப்போ சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு நெக் வரையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் ஒழிஞ்சு நிற்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போகும். உங்களுக்கு ஆட்லாம் லோட் ஆகும். மேலே எக்ஸ் குறி வரும், இல்லை க்ளோஸ் அப்படின்னு வரும். நீங்கள் க்ளோஸ் இல்லைன்னா அந்த எக்ஸ் மார்க் சூஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் அப்ளை அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இதை பிக்சார்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கீழே கட் அவுட் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இமேஜுக்கு ஒரு அவுட்லைன் போடுங்க. கழுத்து வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் கழுத்து வரைக்கும் அவுட்லைனை போடுறேன். போட்டுட்டு ஏரோ மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஒரு சில இமேஜஸ்லாம் கொஞ்சம் பிசுறு தட்டிச்சுன்னா அது எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் ஐக்கான் கொடுத்து மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி எடிட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது சூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே ஸ்வைப் பண்ணுங்கள். ஆட் பிக்சர் ஆர் ஆட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண பாடியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டான இடத்துல வச்சுட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்குல்ல, அந்த டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. மேலே டிக் ஐக்கான் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் ஆட் இமேஜ் அப்படின்றத கொடுங்க. நான் மறுபடியும் ஆட் இமேஜ் அப்படின்றது கொடுக்குறேன். அதில் நான் கட் பண்ண இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய நெக்கும் உங்களுடைய நெக்கும் மறைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ அந்த பார்டர்லாம் தெரியுது பின்னாடி இருக்கிறது, அதுக்காக தான் குறைச்சிட்டு மேலே இரேசர் ஐக்கான் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டர் அந்த கழுத்து வரையும் நீங்கள் இரேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ஹார்ட்னஸ்லாம் கரெக்டாக வச்சு அந்த கழுத்து வரையும் அழித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே வந்து டிக் ஐக்கான் இருக்குல்ல, அந்த டிக் ஐக்கானை கொடுங்க. கொடுத்துட்டு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படின்னா சேச்சுரேஷன் அதெல்லாம் ஏற்றுறது குறைக்கிறது வச்சிங்கன்னா அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தலை ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கிராப் கொடுங்க. கிராப் கொடுத்துட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போது உங்களுடைய இமேஜுக்கு டிபி, அதாவது உங்களுடைய டிபிக்கு இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதில் அந்த தலை மட்டும் எப்படி ப்ரோ கட் பண்ணி எடுக்கிறது, அதுக்கு எனக்கு வேறு ஏதாச்சும் பிக்சர் வேணும் அப்படின்னா நான் வந்து ஷார்ட் போட்டிருக்கேன். இதில் ஐ கார்டில் தெரியுதுல, இது கிளிக் பண்ணிங்கன்னா வரும். எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எப்படி அழிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வீடியோக்குள்ள ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்குல, செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட் பை.